வணக்கம். எல்லாம் நல்லா இருங்க. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கோபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மனிதனோட எமோஷன் இருக்குல்ல, எமோஷனில் வந்து கோபம் வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு உணர்வாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த கோபம் வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கும் இருக்குது, ஏன் மரங்கள் செடிகள் கூட இருக்குது. அது ஒரு ரீதியாக வெளிப்படுத்துது. அது மரச்செடி கொடி எப்படி வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மரச்செடி கொடிக்கு என்ன தேவை? தண்ணி வேணும். என்ன வேணாம்? அதிகப்படியான வெயில் வேணாம். அதிகப்படியான தண்ணி இருந்தாலும் அதுவும் ஒரு கோபம் வரும். இந்த அதிகப்படியான தண்ணி இருக்கும்போதும் அதிகப்படியான வெயில் இருக்கும்போதும் மரங்கள் தானே ரொம்ப நாள் உங்களோட இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த மரத்தை வந்து பாதியாக வெட்டணும் அப்படின்னாக்கா, அந்த எதிர்பார்ப்புக்கு அதிகமாக ஆனாலும் எதிர்பார்ப்பை விட கம்மியாக இருந்தாலும் அது ஒரு அறிகுறியை வெளிப்படுத்துது. அந்த அறிகுறியை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லைல்ல. வெளிப்படுத்துதுனாக்கா இதை நீங்கள் கோபம் இல்லைன்னு சொல்லுவீங்க, அது அப்படி தான் இருக்கும், சயின்டிஃபிக்காக சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரு வெளிப்படுத்தல் தானே, அது ஏதோ ஒன்று வெளிப்படுத்துது இல்லை. அதை நான் அப்படி சொல்கிறேன். நான் ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். கோபம்னா என்ன, எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னா, தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தால் இல்லை வேறு எதனா டாபிக் பற்றி பேசணுன்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு கொஞ்சம் அது மேற்கொண்டு இதை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, திரும்பி வரும். கோபம்ன்ற விஷயம் வந்து அடிப்படையில் பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷனுக்கு ஆதி காலத்துலேருந்து அந்த கோபன்ற உணர்வு இருக்குது. இந்த கோபன்ற உணர்வுக்கு உதாரணமாக சொல்லுவோமே, எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றது, ஒரு புதார் இருக்குது. புதார் அதான் ஒரு செடியோட புதார். அந்த புதருக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறோம். புதாருக்கு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சத்தம் வருது. அந்த சத்தத்தை வந்து இந்த பக்கம் இருக்கிற நபர் வந்து கேட்டுடுறான். கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு, ஏதோ பாதுகாப்பின்மை, ஏதோ அந்த 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 சத்தம் ஒரு உணர்வை ஏற்படுத்துது மனுஷன். அந்த இந்த பக்கம் இருக்க மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஏதோ உணர்வு, இந்த பய உணர்வு, அச்ச உணர்வு ஏற்படுத்துகிற உடனே அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த இடத்த விட்டு அவன் வந்து விலகி போகணும். அப்படி விலகி போயிட்டானாக்கா அந்த பய உணர்வுல தான் வெளியே வந்துடுவான். சரி, இது எப்படி இருக்கும்? இந்த உணர்வு அவனுக்குள்ள ஏன் வருது?